ஒரு கொஸ்டின் எக்ஸாம்பிள் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஃபோர்த் யூனிட் ஆஃப் யூனிட்டி என்னது எக்ஸ் பவர் 4 - 1 ஈக்குவல் டு 0. இதுக்கு என்ன சொல்லுவாங்க? ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு. சரிங்களா? அப்போ என்ன சொல்றாங்க? எக்ஸாம்பிள் the fourth root of unity is a proof. அதை ப்ரூவ் பண்ற சொல்றாங்க. And also h equal to 1, -1 is subproof அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தட் அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுது? அப்போ தான் கேட்பாங்க ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கேட்பாங்க. அப்போ ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி எப்படி கிடைக்கும்? இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். x² whole square minus 1² whole square equal to 0. இது என்ன ஃபார்முலா? a² minus b² ஃபார்முலா. அப்போ என்ன கிடைக்கும்? x² minus 1 into x² plus 1 equal to 0. அப்போ திரும்ப இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும்? x² எப்படி வரும்? x minus 1 into x plus 1 வரும். எந்த டைம்? இந்த டைம். இந்த டைம் ஈக்குவல் டு 0 போட்டுக்கோங்க. அந்த டைம் ஈக்குவல் டு 0 போட்டால் x² ஈக்குவல் டு -1. அப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2 ரூட் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐன்னு கிடைக்கும். அப்போ i, -i. அதே மாதிரி இது ஈக்குவல் டு 0 போட்டால் என்ன கிடைக்கும்? x ஈக்குவல் டு 1, -1. அப்போ டோட்டலாக பவர் 4 எத்தனை ரூட் வருது? 4 ரூட் வருது. அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க. ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் எ ப்ரூஃப்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? ஜியோட செட்டில் இன்டைரக்டாக என்னென்ன எலிமெண்ட் இருக்குது? 1, -1, i, -iன்னு இருக்குது. சரிங்களா? ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் ப்ரூவ் அண்டர் மல்டிப்ளிகேஷன். சொல்லுவாங்க. சரி, இது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம் தான். நல்லா பார்த்துங்க. இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கே என்ன எழுதுவீங்க? 1 - 1 i - i. அதே மாதிரி காலம் வைஸ் எழுதிக்கங்க. காலம் வைஸ் எழுதிட்டு என்ன கிடைக்கும்? 1 - 1 i - i. ஃபர்ஸ்ட் இது ப்ரூஃப் பண்ணலாம். அடுத்து சப் ப்ரூஃப் பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ என்னாச்சு? இங்கே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சு, இங்கே ஒரு எலிமெண்ட் இருக்குது. ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான், டைரக்ட் மல்டிப்ளிகேஷன் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். 1 into 1 என்னமா? 1. 1 into -1 -1. 1 into i i. 1 into -i -i. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதாமா? ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாமா? இல்ல சார், புரியுது சார். ஓகே, அது மல்டிப்ளிகேஷன் -1 into 1 -1 into -1 -1 தான். -1 சார். -1 into -1 +1 தாமா? -1 into -1 1 சார். ஓகே, அடுத்து -1 into i -i. கரெக்ட்டா? -i. -1 into -i +i. கரெக்ட்டா? i. அதே மாதிரி i into 1 i. i சார். i into -i. i into i மா? i squared. i squared -1. i squared -1. கரெக்ட்டா? ஆமா சார். i into i squared. i squared னா -1. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +1 ஆயிடும். கரெக்ட்டாமா? 1 சார். சரி, அதே மாதிரி அடுத்து சொல்லுங்க. ஆமா சார். -i i 1 -1. அவ்வளோதான். சரி, இதை வச்சுட்டு நம்ம ப்ரூஃப்னு சொல்லணும். இந்த டேபிள் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த டேபிள் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து 4 ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ண போகிறோம். க்ளோசர் ப்ராப்பர்ட்டி டெஃபினிஷன் என்னமா? க்ளோசர் ப்ராப்பர்ட்டியோட டெஃபினிஷன் என்ன? 2 எலிமெண்ட் எடுக்கணும். எப்படி? எவ்ரி a, b belongs to G such that a dot b equal to is belongs to G. கரெக்டுங்களா? a என்ன மல்டிப்ளிகேஷன் இருக்குது. அப்போ a dot b belongs to G. இங்கே பாருங்க, இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி தான் போட்டுக்கிறோம். இந்த எலிமெண்ட் எல்லாமே ஜி இருக்கிற எலிமெண்ட் தானே, மாற்றி வரல இல்லை. அப்போ இந்த எலிமெண்ட் எல்லாமே ஜி தானே. நல்லா பாருங்க, அந்த 4 எலிமெண்ட் தான் ரிப்பீட்டட் ஆகுது. கரெக்டுங்களா? 1 - 1 i இதுதான் திரும்ப ரிப்பீட்டட் ஆகுது. கரெக்டாமா? அப்போ மல்டிப்ளை பண்ணி எந்த எலிமெண்ட் மல்டிப்ளை பண்ண போட்டாலும் நம்மளுக்கு ஜி தான் வருது. கரெக்டுங்களா? therefore closure property is satisfied. It is satisfied closure. அசோசியேட்லாம் as per from டேபிள் வந்து அசோசியேட்லாம் சாட்டிஸ்ஃபை. அதை நீ ப்ரூவ் பண்ணணும்னு தேவையில்லைமா. ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் என்ன வரும்னு சொல்றாங்க. ஐடென்டி எலிமெண்ட் மட்டும் என்ன வரும்னு சொல்ல பார்க்கலாம்.
ஐடென்டி எலிமெண்ட் என்னவா இருக்கும்? என்ன சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ண வந்துடுறாங்க. ஃபார்முலா என்னது? ஐடென்டி எலிமெண்ட் a star e equal to e star a equal to என்னது? a. மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும்? அதே எலிமெண்ட் வருதான் பாருங்க. ஆமா சார், ஆமா சார். அதே எலிமெண்ட் வரும். ஏன்னா மத்தது பண்ணுனா வேற எலிமெண்ட் வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப மேக்ஸிமம் மல்டிப்ளிகேஷனா இருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 தான் நம்மளுடைய ஐடென்டி எலிமெண்ட். சரிங்களா? அப்ப தேர்ட் ஒன் ஐடென்டி எலிமெண்ட். இது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணுமா நம்ம ஈஸியா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து ஃபைண்ட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி நீங்க வந்து +2 படிச்சிருந்தா உங்களுக்கு சிலபஸ்ல இருந்தது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அப்ப e equal to 1 belongs to G for every a in G such that a star e equal to e star a equal to a. Therefore, e equal to 1 is the identity element. E equal to 1 is the identity element. Fourth one inverse element வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு இன்வெர்ஸ் கிடைக்கிறாங்க. அப்ப எந்த இடத்துல வந்து இது e ஓட வேல்யூ 1. அப்ப எந்த இடத்துல வந்து 1 கிடைக்குதோ அதுதான் நமக்கு இன்வெர்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்ல யார் இன்வெர்ஸ்? 1 ஓட இன்வெர்ஸ் யாருமா? இங்க தான் 1 இருக்குது. அப்ப 1 ஓட இன்வெர்ஸ் யாரு? 1. கரெக்ட்டுங்களா? ஐடியா புரியுதா? ஃபார்முலா என்னது? a star a inverse equal to a inverse star a equal to என்னது? e ஓட வேல்யூ இங்க 1. சரிமா. இப்போ -1 ஓட இன்வெர்ஸ் யாரு? -1 ஓட இன்வெர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 1 கிடைக்கும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? 1 கிடைக்கும். அப்ப எது கிடைக்கும்? -1 into -1 செக் பண்ணுங்க. -1 into -1 தான் சார். அப்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்ப the inverse of 1 is 1. கரெக்ட்டா? inverse of 1 equal to 1. அதே மாதிரி the inverse of -1 equal to -1. i ஓட இன்வெர்ஸ் யாராகனே? i க்கு யார் இன்வெர்ஸ் வர பாருங்க. இங்க i இருக்குது. இதுக்கு நேரா +1 எங்க இருக்குறாங்க? இதுக்கு நேரா +1 இந்த இடத்துல இருக்குறாங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப அதனோட வேல்யூ என்ன? i ஓட இன்வெர்ஸ் என்ன? -i. புரியுதுங்களா? அப்ப i ஓட இன்வெர்ஸ் என்ன? -i. அப்ப -i ஓட இன்வெர்ஸ் என்ன? -i ஓட இன்வெர்ஸ் எந்த இடத்துல 1 வர பாருங்க. இந்த டேபிள்ல -i க்கு நேரா எந்த இடத்துல 1 வராங்க? இங்க வராங்க. கரெக்ட்டுங்களா? அப்ப இங்க வந்தா அதோட இன்வெர்ஸ் என்னது? i சார். அவ்வளவுதான். அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுங்களா? அப்ப இன்வெர்ஸ் எக்ஸிட் ஆகுது. இல்ல சார். அதுதான் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இன்வெர்ஸ் இருக்குது இல்ல? ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் இன்வெர்ஸ் இருக்குதாமா. 1 ஓட இன்வெர்ஸ் 1, -1 ஓட இன்வெர்ஸ் -1, i ஓட இன்வெர்ஸ் வந்து -i, -i ஓட இன்வெர்ஸ் i. அப்ப ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவல் இன்வெர்ஸ் இருக்கு. அப்பனா என்னாச்சு? 4 ப்ராப்பர்ட்டிஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. கரெக்ட்டுங்களா? 4 ப்ராப்பர்ட்டிஸ்மே சாட்டிஸ்ஃபை ஆகுது. therefore G is a true. சரிங்களா? அப்ப என்னாச்சு? For every a in G, there exists a inverse in G such that a star a inverse equal to a inverse star a equal to E. Therefore, E அதாவது நமக்கு என்னாச்சு? 1 ஓட இன்வெர்ஸ். The inverse of 1 is 1. The inverse of -1 is -1. I ஓட இன்வெர்ஸ் -i and -i ஓட இன்வெர்ஸ் +i. இது எங்க இருந்து கலெக்ட் பண்ணோம்? From the table. அப்ப என்னாச்சு? 4 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்படின்னா மீனிங் என்ன? G, multiplication is proved. அபிலியன் குரூப் ஆகுமா? அபிலியன் குரூப் ஆகும். ஏன்னா மல்டிப்ளிகேஷன் தானே. ரெண்டையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? அபிலியன் குரூப் கண்டிப்பா ஆகும். ரெண்டையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் அபிலியன் ஆகும். அப்போ காம்புடேட்டிவ் லா இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். கரெக்ட்டுங்களா? காம்புடேட்டிவ் லா ரெண்டையும் மாத்தி மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு ஆகுது. அப்ப என்னாச்சு? அபிலியன் குரூப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் a equal to i ன்னு எடுத்துங்களேன், b equal to -1 ன்னு எடுத்துங்களேன். அப்ப என்ன ஆகும்? a dot b. a dot b என்னது? 1i into -1. அப்ப என்ன கிடைக்கும்? -i. ஸோ அதே மாதிரி b dot a கண்டுபிடிங்க. b dot a என்ன கிடைக்கும்? -1 into i equal to என்னது? -i. அப்ப காம்புடேட்டிவ் லா என்ன சொல்லுது? a star b equal to b star a ன்னு வரும். அப்போ -i equal to -i. Therefore, commutative law is also satisfied. கரெக்ட்டுங்களா? commutative law is also satisfied. சரியாமா? அப்ப 5 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அப்ப 5 ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா மீனிங் என்ன? G, multiplication is
அபிலியன் குரூப். 5 ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகும்னா அந்த குரூப் பேர் என்னது? அபிலியன் குரூப். ஓகே, இதோட முடிஞ்சதா? முடிஞ்சது. இப்போ கட்சி வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? கட்சி வந்து ஆல்ரெடி நம்ம ஜி கையில் இருக்கு, கரெக்டுங்களா? ஜி என்னது? ஜி வந்து 1, -1, I, -n. இது வந்து கட்சி வந்து ஒரு சப்செட் எடுத்துட்டாங்க. கட்சிங்கிறது என்ன சொல்லிக்கிறாங்க? கட்சி ஈக்குவல் டு 1, -1 இருக்காங்க. அப்போ என்ன சொல்றாங்க? கட்சி இஸ் சப்செட் ஆஃப் ஜி. பட் ஜி வந்து சப் குரூப்பான்னு கேட்குறாங்க, சி வந்து சப் குரூப்பான்னு கேட்குறாங்க, அதாவது ஹச் வந்து சப் குரூப்பான்னு கேட்குறாங்க. சரி, செக் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ண முடியும்? அது அண்டர் மல்டிபிகேஷன். இங்கே மல்டிபிகேஷன் 1 -1, இங்கே 1 -1. சொல்லுமா, டக்குன்னு சொல்லுங்க, மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. 1 × 1 1, 1 × -1 -1, கரெக்டுங்களா? அதே மாதிரி 1 × -1 1. ஓகேவா? இது க்ளோசர் தெரிஞ்சிருச்சு, அசோசியேட்டிவ் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு மெயின் என்ன? ஐடென்டிட்டி. ஈயோட வேல்யூ என்ன? 1ஓட இன்வெர்ஸ் என்ன? -1ஓட இன்வெர்ஸ் என்ன? இதை எழுதுனா முடிஞ்சிச்சுமா, சப் குரூப்பா இல்லையா நம்ம சொல்லிடலாம். சொல்லுங்க, ஈயோட வேல்யூ என்ன? 1. ஈயோட வேல்யூ 1 தானே? 1. ஆமா சார். சரி, இப்போ 1ஓட இன்வெர்ஸ் என்னடா கண்ணு? -1 சார். இல்ல, 1ஓட இன்வெர்ஸ் என்ன? 1 × 1 1 தான். 1 ஆமா. அதே மாதிரி -1 × -1 நல்லா பாத்துங்க, -1 × -1 தான் 1 கிடைக்கும். ஓகே. அவ்வளோதான், இதுதான் இன்வெர்ஸ் வரும். அப்போ ஐடென்டி தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது, இன்வெர்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இந்த எலிமெண்ட் பிலாங்ஸ் டு கட்சி. அப்போ க்ளோசர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, அந்த அசோசியேட்லாம் டைரெக்டாக சாட்டிஸ்ஃபை ஆகும். தேர்ஃபோர் என்னாச்சு? ஹச் ஈக்குவல் டு -1, 1 ஈஸ் என்னது? சப் குரூப்போட கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இஸ் சப் குரூப். அவ்வளோதான். இது பெஸ்ட் எக்ஸாம்பிள். சப் குரூப்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் யூனிட்டி தான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். சரியாமா?